வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜிம் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் உரை குறித்து அவதூறாக பேசியதாக சோனியா காந்தி மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மாநிலங்களவை தலைவரை சந்தித்த பாஜக எம்பிக்கள் அடங்கிய குழுவினர் முறையீடு. மரத்தடியில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி ஆம் ஆத்மி அரசுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். பிரதமரின் மேக் இன் இந்தியா முன்னெடுப்பு நல்ல திட்டம் என்றாலும் அவை உற்பத்தியை பெருக்க தவறிவிட்டதாக நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேச்சு. செல்போன்களுக்கான உதிரி பாகங்கள் சீனாவில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவில் அசெம்பிள் செய்யப்படுவதாகவும் கருத்து. அமைச்சர் துரைமுருகனின் 53வது திருமண விழாவையொட்டி குடும்பத்துடன் நேரில் சென்று வாழ்த்திய முதல்வர் ஸ்டாலின். கை கொடுத்து வாழ்த்திய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு 6626 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 2009 முதல் 2014 வரை ஒதுக்கப்பட்ட நிதியை விட தற்போது 7.5 மடங்கு அதிகம் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். கும்பமேளாவில் நெரிசலில் சிக்கி எத்தனை பேர் உயிரிழந்தனர்? உண்மை தகவல்களை தெரிவிக்காமல் மூடி மறைக்கின்றனர். பாஜக மீது கனிமொழி குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு ஆதரவாக சீமான் பரப்புரை. கூட்டணிகள் இல்லாமல் மக்களை மட்டுமே நம்பி தேர்தலை சந்திப்பதாக பேச்சு. தமிழ்நாட்டில் வேலூர், நெய்வேலி ஆகிய இடங்களில் விமான நிலையம் அமைக்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் முரளிதர் மொகல் தகவல். சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே அமைக்கப்பட்டு வரும் 4வது இரும்பு பாதை பணிகள் முடிந்தவுடன் சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும். கூடுதல் பொது மேலாளர் கிஷோர் கௌஷல் தகவல். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிரான மறு ஆய்வு வழக்கு. ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் வழக்கின் இறுதி விசாரணை தினசரி நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. சென்னை ஊரப்பாக்கத்தில் சிக்னலில் நின்று கொண்டிருந்த 3 இருசக்கர வாகனங்கள் ஒரு கார் மீது அடுத்தடுத்து மோதிய கண்டெய்னர் லாரி. லாரி மோதியதில் கணவன் கண் முன்பே உடல் நசுங்கி மனைவி பலி. 3 பேருக்கு காயம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பெண்ணை காதலித்து கர்ப்பமாக்கிவிட்டு வேறு பெண்ணை திருமணம் செய்ய முயன்றதாக பத்திரப்பதிவு அலுவலக தற்காலிக ஊழியர் ரேவந்த்குமார் என்பவர் கைது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரில் நடவடிக்கை. சென்னையில் பேருந்தை இயக்கவாறே ரீல்ஸ் வெளியிட்ட ஓட்டுநர் நடத்துனர். பணியின் போது விதிமுறையை மீறியதாக குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றத்தில் இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்த அனுமதி மறுப்பு. பேரிகார்ட் வைத்த சோதனைக்கு பிறகு பக்தர்கள் மலையேற அனுமதி. திருப்பரங்குன்றம் மலை மீது ஆடு, கோழி வெட்டுவோம் என்று சொல்கிறார்கள். இது கலவரத்தை தூண்டும் உள்நோக்கமான செயல் என அர்ஜுன் சம்பத் கடும் விமர்சனம்.
தாவேக மாவட்ட செயலாளர் வரவேற்புக்காக திருப்பத்தூரில் சாலையில் குவிந்த தொண்டர்கள். மருது பாண்டியர் நினைவு தூணிற்கு தாவேகவினர் மரியாதை செலுத்தியதால் போக்குவரத்து நெரிசல். பெங்களூருவில் இருந்து KPS டிராவல்ஸ் என்ற தனியார் ஆம்னி பேருந்தில் சென்னை சென்ற 51 வயது பெண்ணுக்கு நள்ளிரவில் பாலியல் தொல்லை. பேருந்தின் மாற்று ஓட்டுநர் கிருஷ்ணசேகர் என்பவரை கோயம்பேடு போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு சென்ற ஒருவனை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த காவல்துறையினர். திருப்பத்தூரில் பயணிகளுடன் மலைப்பாதையில் செல்ல முடியாத மகளிர் இலவச பேருந்து. பயணிகள் 1 கிலோமீட்டர் தூரம் வரை மலை உச்சிக்கு நடந்து சென்றதாக வேதனை. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்க மாநிலங்களில் 8ஆம் வகுப்பு வரை பள்ளி இடைநிற்றல் விகிதம் 0 பதிவு. மக்களவையில் மத்திய அரசு அளித்த புள்ளி விவரங்களில் தகவல். தமிழகத்தில் ஆதி திராவிடர், பழங்குடிகள், கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணவர்களுக்கான 48.95 கோடி கல்வி கடன் தள்ளுபடி. தமிழக அரசு அறிவிப்பு. தெலுங்கு சினிமா தயாரிப்பாளர் KV சௌத்ரி வீட்டில் சடலமாக தொங்கிய நிலையில் மீட்பு. கோவாவில் உயிரிழந்தது பற்றி போலீசார் விசாரணை. கத்தி குத்து சம்பவத்திற்கு பின் முதல் முறையாக பொது நிகழ்ச்சியில் பங்கேற்றார் நடிகர் சைஃப் அலிகான். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து இன்னும் 2 ஆண்டுகளில் விண்ணில் ராக்கெட்டுகள் ஏவப்படும். இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவிப்பு. கும்பமேளாவில் 30 பேர் உயிரிழந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது. உத்தரப்பிரதேசத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். விடாமுயற்சி திரைப்படம் திரையரங்குகளில் வெளியிட தயார். படக்குழு அறிவிப்பு. செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் துல்கர் சல்மான் நடிக்கும் படத்திற்கு காந்தா என பெயர் வைக்கப்பட்டது. திரைத்துறையில் துல்கர் அறிமுகமாகி 13 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்ட படக்குழு. தனுஷ் எழுதி GV பிரகாஷ் பாடியுள்ள புள்ள பாடல் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என அறிவிப்பு. மதுரை கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா. 1000 பொன் சப்பர முகூர்த்தத்திற்கான சலாங்கம் பார்க்கும் நிகழ்ச்சி. திருவையாறு ஐயரப்பர் கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடந்த கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். திருச்செந்தூர் கோவில் நாழி கிணறு புதுப்பிக்கும் பணி துவக்கம். பக்தர்களுக்கு புனித நீராட கோவில் நிர்வாகம் சார்பில் மாற்று ஏற்பாடு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.